கொலை வழக்கில் இவர் தான் A1, எடப்பாடி பழனிசாமி தான் A1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் பிடிச்சி உள்ளே போடுங்களேன், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே கொடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ணட்டு. ஏன் A1 இருக்கிறவர் ஏன் இப்படி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே? நான் பெரியவன் அப்படி பார்த்தா இன்றைக்கி ராகுல் காந்தி சின்ன ஆள், கார்கே இருக்கார்ல அவர் தலைவர், அவருக்கு 83 வயசு 85, அவர் கூட இருக்கிறவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவர் வயசு சின்னவர் தம்பி, ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்க ராகுல் காந்தி. அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள். இவர் வயது முதிர்ந்ததுக்கான நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களாம் நீக்கியிருக்காரு எடப்பாடியார். ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்கிறது வீடு போடுறாங்க. கொடநாடு வழக்கில் EPS A1 என்றால் சிறையில் தள்ளுங்கள் என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அதே மட்டுமல்லாமல் EPS-ஐ விட செங்கோட்டையன் வயதில் மூத்தவர், அவ்வளவுதான் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார்.